அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்தபுராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு இறைவியை பிடித்த தோஷங்கள். ஒரு சமயம் கைலாயத்தில் இறைவனும் இரவியும் ஆனந்தமாக உரையாடி கொண்டிருந்தனர். தேவி இறைவன் திருவடிகளை வணங்கி, சுவாமி, தங்களுடைய உண்மை நிலையை எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டாள். இறைவன் தேவியிடம் அன்பு கூர்ந்து வேதங்கள் விவரிக்கும் தம்முடைய உண்மை நிலையை தெரிவித்தார். சிவபெருமான் உருவமற்றவர், குணமற்றவர், குற்றமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர். உயிர்களிடம் உள்ள கருணையால் அவற்றின் பாசங்களை நீக்கி அருளுகிறார். பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஆகிய 5 வகை சக்திகளையும் தோற்றுவித்தவர். உயிர்கள் யாவும் நிஷ்டகல சகலராகிய சதாசிவ மூர்த்தியை வழிபட பராசக்தி முதலான 5 வகை சக்திகளிடமிருந்து சிவசாத்தியாக்கிய முதலிய பஞ்சாசக்தியாக வடிவங்களை கொண்டவர். அவருடைய மகேஸ்வர வடிவங்கள் 25. பிரணவத்தி, பிரணவத்திலிருந்து தோன்றிய சிவம் முதலிய 4 வேதங்களும் ஆனவர். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி என்னும் 3 வகை மாயைகளிலிருந்தும் 36 தத்துவங்கள் தோன்ற செய்தவர். விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் என்னும் ஆன்மாக்களையும் 36 தத்துவ கூட்டங்களையும் அத்தத்துவங்களில் உள்ளவர்களையும் தோன்றிய முறைப்படி தன்னுள் ஒடுங்க செய்பவர். இத்தகைய தம்முடைய நிலைமைகளை இறைவன் தேவிக்கு விரிவாக எடுத்து சொன்னார். அப்போது தேவி நாயகனை பணிந்து, சுவாமி, உங்களுக்கு வடிவம் இல்லை என்று முதலில் கூறினீர்கள், பின் பல வடிவங்கள் எடுத்தது ஏன் என்று கேட்டார். பிரியே, எனக்கென்று ஒரு வடிவம் இல்லை என்பதும் சரியானதே. நான் பல வடிவங்கள் எடுத்தேன் என்று கூறியதெல்லாம் சக்தியின் காரியமே ஆகும் என்றார். அதை கேட்ட தேவி மிகவும் மனமகிழ்ந்து, சுவாமி, என்னை உம்முடைய சக்தியாக கூறுகிறீர்கள். அது உண்மை என்றால் தாங்கள் கொண்ட வடிவங்கள் என்னுடைய வடிவங்களே என்று பெருமையாக சொன்னாள். தேவி பெருமைப்பட தன்னை பற்றி கூறிக்கொண்டதும் இறைவன் திருமுகத்திலே சிறிது கடுகடுப்பை உண்டாக்கியது. பிரியே, ஏன் முன்பாக உன் புகழை பெரிதாக வியந்து பேசினாய்? ஆணவ இருளில் அகப்பட்டு உழலும் உயிர்களிடம் நான் இருந்து அவற்றை அழித்து வருகிறேன். அச்செயலை நான் நிறுத்திவிட்டால் உயிர்கள் அறிவு விளக்கம் பெறாது அழிந்து போகும். என் சக்தியாகிய உன்னிடத்திலும் நான் இயங்காவிடில் நீ உணர்வு பெறமாட்டாய். உனக்கு காட்டுகிறேன் பார் என்றார். இவ்வாறு கூறிய சிவபெருமான் சகல உயிர்களிலும் தான் இருந்து இயங்குவதை நிறுத்தினார். ஈசன் எவ்வித செயலும் இன்றி இருந்ததால் சகல புவனங்களிலும் உள்ள உயிர்கள் யாவும் உணர்வின்றி அழிந்து கிடந்தன. இறைவி அதனை கண்டு பயந்து மனம் நடுங்கி இறைவனுடைய திருவடிகளை தொழுதார். சுவாமி, தாங்கள் அசையும் பொருள், அசையா பொருள் ஆகிய எங்கும் நிறைந்திருப்பவை நான் அறியேன். பிரளயம் சூழ்ந்து விட்டதைப் போல ஜீவராசிகள் எல்லாம் அசைவின்றி கிடைக்கின்றன. அறியாமையால் நான் செய்த பிழையை பொறுத்து உயிர்கள் எல்லாம் தெளிவு பெற்று எழுந்து தம் தம் காரியங்களை செய்யுமாறு அருள் புரிய வேண்டும் என்று இறைஞ்சினார். தேவியின் விருப்பப்படி ஈசன் முதலில் ஏகாதச ருத்ரர்களுக்கும் உணர்வு வரும்படி செய்தார். அவர்கள் ஞானத்தினால் இறைவனுடைய திருவிளையாட்டை நினைத்து அசைவின்றி கிடக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் உணர்வு வர எம்பெருமானை பூஜிக்க எண்ணினர். சூரிய சந்திரர்கள் செயலற்று கிடந்ததால் எங்கும் இருள் பரவியிருந்தது. அவர்கள் பூவுலகிலேயே திருவிடை மருதூர் என்னும் புண்ணிய ஸ்தலத்தை அடைந்தார்கள். எங்கும் இருள் சூழ்ந்து கிடந்தமையால் அது இரவு பொழுது என்று எண்ணி இறைவனை விதிப்படி ஆராதிக்கலானார்கள். சிவகாம விதிப்படி 4 ஜாமங்களிலும் இறைவனுக்கு அபிஷேகம் முதலென செய்து பக்தியோடு வழிபட்டார்கள். அவர்களுடைய பூஜையிலே மகிழ்ந்த இறைவன் அவர்களுக்கு தரிசனம் தந்து அவர்கள் வேண்டுமர யாதென கேட்டார். உணர்வின்றி கிடக்கும் ஜீவராசிகளுக்கு உணர்வு வர செய்யுமாறு அவர்கள் வேண்டினர். ஈசனும் அவ்வாறே அனைவரையும் எழுப்பி தங்கள் காரியங்களை கவனிக்குமாறு செய்தார். எல்லா ஜீவராசிகளும் உறக்கத்திலிருந்து எழுவது போன்று எழுந்தனர். ஈசன் ருத்திரர்களை பார்த்து மேலும் அவர்கள் வரங்கள் வேண்டினால் தருவதாக கூறினார். அவர்களும் இறைவனை வணங்கி, மகேஸ்வரா, தங்களுடைய திருவடிகளை 4 ஜாமங்களிலும் நாங்கள் வழிபட்டு அளவற்ற ஆனந்தம் அடைந்தோம். இவ்வாறு இரவு பொழுதிலே 4 ஜாமங்களிலும் தங்களை பக்தியுடன் ஆராதிப்பவர்களுக்கு மாசி மாதத்துக்கு கிருஷ்ணபட்சத்துக்கும் சதுர்த்தி திதியாகி சிவராத்திரி அன்று தங்களை பூஜிப்பவர்கள் அடையும் பலனை தர வேண்டும் என்று வேண்டினார்கள். இறைவனும் அவ்வாறே அருளி மறைந்தார். இறைவன் செயலின்றி இருந்த சிறிது காலத்திலே தேவர்கள் முதலானோர் உணர்வின்றி இருந்ததால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மானுஷ்டானங்கள் நடைபெறாது நின்றுவிட்டன.
அதனால் ஏற்படும் தோஷம் தங்களை பீடிக்குமே என்று பிரம்மன் முதலானோர் வருந்தினார்கள். அவர்கள் கைலேங்கிரி சென்று இறைவனை தரிசித்து தங்களுடைய பயத்தை எடுத்து சொன்னார்கள். ஈசன் அவர்களை அன்புடன் நோக்கி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உணர்வின்றி மயங்கியிருந்த காலத்தில் கர்மாக்கள் தடைப்பட்டதால் ஏற்படும் தோஷம் உங்களை பற்றாது. அத்தகைய ஒரு நிலை தோன்றுவதற்கு தேவியே காரணமாக இருந்தாள். ஆகவே அத்தோஷங்கள் அவளையே அடையும் என்று அருளி அவர்களை அனுப்பி வைத்தார். தேவர்களிடம் இறைவன் கூறிய செய்தி அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த தேவியின் மனதில் வருத்தத்தை உண்டாக்கியது. எம்பெருமானை பணிந்து, சுவாமி, உயிர்களை பற்றிய தோஷங்கள் யாவும் என்னையே அடையும் என்று கூறினீர்கள். அதன் காரணம் என்ன என்று கேட்டாள். ஈசன் அவளை பார்த்து, தேவி, என் எதிரில் உன்னை வியந்து பாராட்டி கொண்டாய். அதனால் கோபம் அடைந்த நான் நீ நினைப்பது தவறு என்பதை உனக்கு காட்ட உயிர்களின் உணர்வை மயங்க செய்து பின்னர் அவர்களை எழுப்பினேன். அதனால் அந்த உயிர்களுக்கு சேர வேண்டிய தோஷங்கள் உன்னை அடைவதே பொருந்தும். மேலும் சகல உயிர்களுக்கும் நீ தாயாக விளங்குகின்றாய். ஆகவே உன்னால் தான் அந்த பாவத்தை தாங்க முடியும். அதை நீ சுமந்துதான் ஆக வேண்டும் என்றார். இறைவனுடைய வார்த்தைகளால் மேலும் வருந்திய தேவி அவரை வணங்கினாள். சுவாமி, அடியேன் அறியாமையால் செய்த பிழையை தாங்கள் பொறுக்க வேண்டும். பேதமையால் நான் தேடிக்கொண்ட தோஷம் என்னை விட்டு நீங்குவதற்கான மார்க்கத்தையும் அருள வேண்டும் என்று வேண்டினாள். தேவி, நீ காலாந்தி என்னும் நதியில் ஒரு சங்கின் உருவெடுத்து என்னை குறித்து தவம் செய்து வா. தக்ஷன் அங்கு வந்து உன்னை கண்டெடுப்பான். அப்போது நீ ஒரு குழந்தையின் உருவாகி அவனிடம் வளர்ந்து வா. திருமண வயது பூர்த்தியான பின் பக்தியோடு என்னை குறித்து தவம் செய். உரிய காலத்தில் வந்ததும் நான் வந்து உன்னை மணந்து கைலாயம் அழைத்து செல்வேன் என்றார் சிவபெருமான். நாயகனை விட்டு பிரிய நேரிட்டதே என்ற வருத்தம் தாளாது கண்களில் நீரை பெருகி தேவி இறைவனை வலம் வந்து வணங்கி விடை பெற்று புறப்பட்டார். பூலோகத்திலே யமுனை என்ற பெயரில் பிரவாகத்தில் ஓடும் காலந்தி நதியின் கரையை அடைந்தாள். அங்கே ஓர் மடுவில் மலர்ந்திருந்த தாமரை மலரில் சங்கின் உருக்கொண்டு சாயனத்தவாறு இறைவனை குறித்து பஞ்சாட்சரம் ஜெபித்து வரலானார். அடுத்து மாசி மகம் புண்ணிய தீர்த்த ஸ்நானத்திற்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் யமுனை நதியிலே நீராடுபவர்கள் அளவற்ற பாக்கியங்களை அடைவர். மாசி மகத்தன்று யமுனையில் நீராட தக்ஷன் விரும்பினான். தன்னுடைய மனைவி வேதவல்லியோடு மற்றும் தன்னை சேர்ந்தவர்களோடும் அவன் யமுனையில் நீராட புறப்பட்டான். பிரம்மனும் முனிவர்களும் அவனுக்கு ஆசைகள் பல கூறி அனுப்பி வைத்தார்கள். யமுனையை அடைந்த தக்ஷன் மனைவியோடு நீராடி அதன் கரையில் இறைவனை பக்தியுடன் வழிபட்டான். வந்த காரியத்தை முடித்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்ட போது தக்ஷனுடைய கவனம் மடுவிலே மலர்ந்திருந்த தாமரை மலர்களால் ஈர்க்கப்பட்டது. நடுநாயமாக மலர்ந்திருந்த தாமரை மலரொன்றில் அழகிய வெண்சங்கு ஒன்று இருப்பதை கண்டான். மலரிலே மலர்ந்திருந்த சங்கு இறைவனை ஆராதனைக்கு பெரிதும் பயன்படும் என்று தக்ஷன் மடுவிலே இறங்கி மலரை நெருங்கி சங்கை கையில் எடுத்தான். அடுத்த கணம் தக்ஷன் கையிலிருந்த சங்கு அழகிய பெண் குழந்தையாக தவழ்ந்தது. அவன் அடைந்த ஆச்சரியத்திற்கு ஓர் அளவில்லை எனலாம். ஞான திருஷ்டியால் சிவபெருமான் முன்னர் வரம் அளித்தபடி இறைவி அவனுக்கு குழந்தையாய் வந்து தோன்றியிருக்கிறாள் என்பதை அறிந்தான். கண்கள் ஆனந்த பாஷ்பத்தை கொட்ட குழந்தையை முகத்தோடு முகம் வைத்து அணைத்து மகிழ்ந்தான். அருகில் இருந்த மனைவியை அழைத்து, வேதவல்லி, இறைவியே நமக்கு குழந்தையாக தோன்றியிருக்கிறாள். நாம் என்ன பாக்கியம் செய்தோம் என்று சொல்லி குழந்தையை அவளிடம் தந்தான். வேதவல்லி குழந்தையை சந்தோஷத்தோடு பெற்று உச்சி முகர்ந்து மார்பிலே சேர்த்து அணைத்து மகிழ்ந்தாள். அவளுடைய ஸ்தனங்களிலிருந்து பால் பீறிட்டது. குழந்தைக்கு ஸ்தன யானம் செய்து வைத்தாள். வந்திருந்தவர்கள் எல்லோரும் அவளை கொண்டாடினார்கள். தேவர்கள் தக்ஷனுடைய அரண்மனைக்கு வந்து குழந்தையை தரிசித்து சென்றார்கள். தக்ஷாத்திரியாக அவதரித்த தேவி உமா என்ற பெயரில் அவன் அரண்மனையில் வளர்ந்து வரலானார். அவளுக்கு திருமண வயது நிரம்பியது. ஈசன் முன்பு தெரிவித்தவாறு இறைவனை குறித்து தவம் செய்து அவரையே மணக்க விரும்பினாள். தாய் தந்தையரும் தன்னுடைய விருப்பத்தை எடுத்து சொல்லி தவம் செய்வதற்கு ஏற்றதோர் மாடத்தை அமைத்து தருமாறு கேட்டாள். மகளுடைய விருப்பத்தை கேட்டு தக்ஷனும் வேதவல்லியும் ஆனந்தப்பட்டனர். இந்த வயதிலே உமாவுக்கு இறைவனை பற்றிய சிந்தனை உண்டாயிற்று என மகிழ்ந்தார்கள். நகருக்கு வெளியே ஒரு தனி இடத்தில் பெண்ணுக்காக அழகிய மாடம் அமைத்து தந்தான் தக்ஷன். அவளுக்கு உதவியாக பல பெண்களையும் அங்கே இருக்க செய்தான். தந்தையையும் தாயையும் வலம் வந்து வணங்கி அவர்களுடைய திருவடிகளை ஸ்பரிசித்து கண்களில் ஒற்றிக்கொண்டு உமாதேவி தவம் செய்ய புறப்பட்டாள். 5 வயது நிரம்பிய மகள் இறைவனை குறித்து தவம் செய்ய புறப்பட்டு விட்டது வேதவல்லிக்கு அதிக ஆச்சரியத்தை கொடுத்தது. கணவனை நெருங்கி, நாதா,
இந்த வயதிலே ஈசனை குறித்து தவம் செய்வது அவரையே நாயனாக அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவளுக்கு எவ்வாறு ஏற்பட்டது என்று கேட்டாள். வேதவல்லி, முன்பு நான் மானச சரோவரில் தவம் செய்து சிவனுடைய தரிசனம் பெற்றபோது அவரிடம் இரவி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும், அவளை நான் அவருக்கு மனம் செய்து தர வேண்டும் என்றும் வரம் கேட்டேன். ஈஸ்வரனும் அருள் செய்தார். என் விருப்பம் நிறைவேற இறைவன் எனக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்றவே தேவி காலந்தி மடுவிலே சங்காக தோன்றி என்னை கவர்ந்து பின்னர் குழந்தையானாள். உமாவை சாதாரண குழந்தை என்று எண்ணாதே என்றான் தக்ஷன். உமாதேவி சேடிகளுடன் மாடத்தில் தங்கி ஈசனை குறித்து மிகவும் பக்தியோடு தவம் செய்து வரலானாள். அவளுடைய சிந்தனை முழுவதும் சிவனை பற்றியதாகவே இருந்தது. தக்ஷபுரிக்கு வெளியே அழகிய மாடத்தில் உமாதேவி ஈசனை குறித்து தவம் செய்தாள். நியம நிஷ்டைகளிலிருந்து சிறிதும் அழுவாது அவள் செய்து வந்த தவம் சிவபெருமானுக்கு திருப்தியை அளித்தது. அவளுக்கு அருள் புரிய எண்ணம் கொண்டு ஓர் அந்தன பிரவாசம் பிரம்மச்சாரியாக வேடம் பூண்டு அவள் இருப்பிடத்தை அடைந்தார். நெற்றியிலே விபூதி பூசி பிரம்மச்சாரி கோலத்தில் வந்த அந்தனரை பார்த்து சேடிகள் யாரோ சிவனடியார் வந்திருக்கிறார் என நினைத்து அவரை உமாதேவியிடம் அழைத்து சென்றனர். அம்மா, சிவனடியார் ஒருவர் உங்களை காண வந்திருக்கிறார் என்று உள்ளே சென்று தெரிவித்தார்கள். இறைவன் அடியார் வந்திருப்பதை கேட்டதும் உமாதேவி வெளிப்பட்டு அவரை வரவேற்று உபசாரங்கள் பல செய்தாள். பின்னர் அவரை பார்த்து, சுவாமி, அடியாள் இருப்பிடம் தேடி வந்த காரணம் யாது என்று கேட்டாள். அழகிற் சிறந்து விளங்கும் பெண்ணே, நான் இங்கே வந்திருப்பது ஒரு காரியம் கருதியே. அதை சொன்னால் நீ நிறைவேற்றி தருவாயோ என்று கேட்டார் அந்தன பிரம்மசாரி வடிவிலிருந்த ஈசன். சுவாமி, சிவனடியார் என்பதால் தங்களிடம் எனக்குள்ள மதிப்பு அதிகமாக இருக்கிறது. என்னால் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் செய்து தருவேன், சொல்லுங்கள் என்றாள் உமாதேவி. பெண்ணே, உன் அழகை பற்றி கேள்விப்பட்டேன். அது முதல் உன்னை மணக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது. உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினால்தான் நான் இங்கு வந்துள்ளேன் என்றார் சிவன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் உமாதேவி திடுக்கிட்டு மனம் பதப்பதைத்து சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே காதுகளை மூடிக்கொண்டாள். சுவாமி, தாங்கள் இவ்வாறு கூறுவது சரியல்ல. சகலரும் போற்றி வணங்கும் சிவபெருமானே நாயகனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்து வருகிறேன் என்றாள். ஈசன் மெல்ல நகைத்து, பெண்ணே, அச்சிவபெருமானை ஞானிகளாலும் பார்க்க முடியாதே. உன் விஷயத்தில் அது எவ்வாறு நடக்கும்? அவர் வந்து உன்னை மனம் புரிந்து செல்வார் என்று நினைத்து வீணாக உன் உடலை வருத்தி கொள்ளாதே என்றார். சுவாமி, என் மனநிலை புரியாது பேசுகிறீர்கள். அவரையே அன்றி வேறு எவரையும் மணப்பதில்லை என்று உறுதி பூண்டிருக்கிறேன். என் லட்சியம் நிறைவேறும் வரையில் நான் தவம் செய்வேன். தாங்கள் கூறியவாறு அவர் வராவிடில் தவம் செய்தே என் உயிரை தியாகம் புரிந்து கொள்வேன் தவிர இன்னொருவரை மணக்க சம்மதிக்க மாட்டேன். இது நிச்சயம். தயவு செய்து இனி தாங்கள் போய் வரலாம், இங்கு இருக்க வேண்டாம் என்று சிறிது கோபத்தோடு கூறினாள் உமாதேவி. இறைவன் அவள் மன உறுதியை கண்டு மகிழ்ந்து அவளுக்கு மட்டுமே தெரியுமாறு தம்முடைய சொரூபத்தை காட்டி அருளினார். அவருடைய திவ்ய சொரூபத்தை கண்ட உமாதேவி மெய் சிலிர்த்து அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கினாள். சுவாமி, தங்களை யார் என்று உணராமல் அந்தன பிரம்மச்சாரியாக எண்ணி கடுமையாக பேசிவிட்டேன். என் பிழையை மன்னித்து அருள வேண்டும் என்று கண்களில் நீர்மல்க வேண்டினாள். உமாதேவி, நீ கவலைப்படாதே. என்னிடம் நீ பிழை ஏதும் செய்யவில்லை. உன் மன உறுதியை கண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் என்றார் ஈசன். தேவியின் அருகிலிருந்து சேடிகளுக்கு அவர்கள் பேசிக் கொண்டது சரிவர விளங்கவில்லை. எம்பெருமான் அவர்கள் பார்வைக்கு அந்தன பிரம்மச்சாரியாகவே காட்சியளித்தார். ஆகவே அந்தன பிரம்மச்சாரி உமாதேவியை மயக்கி தன்னிடம் அன்பு கொள்ள செய்து விட்டான் என்று எண்ணினார்கள். தக்ஷனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததால் அந்தணனை மாடத்துக்கு அழைத்து வந்து சேவடிகளில்தான் குவிப்பான். ஆகவே அவனுக்கு விஷயம் எட்டும் முன்பு தாங்களாகவே ஓடிப்போய் சொல்லிவிட எண்ணி அரண்மனைக்கு சென்றார்கள். தக்ஷனை சந்தித்து நடந்த விஷயங்களை கூறி மாடத்திலே அவன் இன்னமும் உமாதேவியுடன் உரையாடி கொண்டிருப்பதாக சொன்னார்கள். தக்ஷன் ஞான திருஷ்டியால் உண்மையை உணர்ந்து கொண்டான். வந்திருப்பவர் சிவபெருமானே என்பதை அறிந்தான். அவன் அடைந்த பேரானந்தத்தை விவரிப்பது என்பது இயலாது. எம்பெருமானுக்கே மகளை மனம் செய்து கொடுப்பேன் என்று ஆனந்த கூத்தாடினான். உடனே திருமணத்துக்காக நல்ல நாளை பார்த்தான். அன்றைய தினமே முகூர்த்தமாக இருந்தது. அவன் மகிழ்ச்சியை அதிகரித்தது. அன்றைய தினமே இறைவனுக்கு உமாதேவியை மணந்து செய்து கொடுப்பதென தீர்மானித்தான். ஒற்றர்களை அனுப்பி திருமண விழாவை தேவர்களுக்கு தெரியப்படுத்தி அழைத்து வர செய்தான்.
தக்ஷபுரியை திருமண கோலாகலத்துக்காக அலங்கரிக்கும் பொறுப்பை விஸ்வகர்மா ஏற்றனர். தக்ஷன் மகள் இருக்கும் தவசாலைக்கு ஓடினான். அந்தன பிரம்மசாரி வேடத்தில் இருந்த இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். சுவாமி, தாங்கள் யார் என்பதை நான் அறிவேன். தங்களையே மனம் புரிவது என்ற லட்சியத்துடன் என் குமாரத்தி உமாதேவி தவம் செய்து வருகிறாள். அவள் திருக்கரம் பற்ற தாங்கள் என் அரண்மனைக்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சிவபெருமான் அதற்கு இசைந்து உமாதேவியோடும் தக்ஷனோடும் அவன் மாளிகையை அடைந்தார். பெண்கள் மங்கள பொருள்களை ஏந்தி வந்து அவரை வரவேற்றனர். வேதவள்ளி மகளை அணைத்து மகிழ்ந்து அழைத்து சென்று நீராடி புத்தாடை அணிவித்து பல வகையான ஆபரணங்களை பூண செய்து அழைத்து வந்தாள். ஈசன் உமாதேவியின் திருக்கரம் பற்றும் அற்புத காட்சியை காண தேவர்கள் தக்ஷபுரியில் வந்து கூடினர். நான்முகனும் விஷ்ணுவும் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள். புண்ணிய தீர்த்தங்களை எடுத்து வந்து வேதவள்ளியிடம் தக்ஷன் வேத மந்திரங்களை சொல்லி எம்பெருமானுடைய திருவடிகளை அலம்பி மலர்களால் பூஜித்தான். பின்னர் குமாரத்தியை அருகில் அழைத்து அவளுடைய கரத்தை இறைவன் திருக்கரத்திலே வைத்து, சுவாமி, என் மகளான உமாதேவியை தங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன், அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். இந்திரன் முதலான தேவர்களால் இறைவன் கைகூப்பி தொழுது துதித்தார்கள். விதிப்படி நடத்த வேண்டிய சடங்குகள் செய்து வைக்க பிரம்மன் முன்வந்தார். விஷ்ணு வேத மந்திரங்களை கூறி அவ்விழா சிறப்புற முடியுமாறு செய்தார். எம்பெருமான் தேவியோடு கைப்பற்றி நிற்கும் அற்புத கோலத்தை கண்டு எல்லோரும் கிடைத்திற்கரிய பாக்கியத்தை அடைந்தார்கள். அவ்வமயம் இறைவன் தம்முடைய திருவுருவத்தை அவர்களுடைய பார்வையிலிருந்து மறைத்து கைலைக்கு சென்று விட்டார். நாயகனை காணாது உமாதேவி திடுக்கிட்டாள். தக்ஷன் முதலானோருக்கும் இறைவனை காணாது வியப்பாக இருந்தது. காரணம் அறியாது தவித்தனர். விம்மி விம்மி அழும் மகளை வேதவள்ளி பலவாறு தேற்றினாள். குழந்தாய், நாயகனை காணவில்லை என மனம் தளராதே. அவரை அடைவதற்கு வழி தவம் செய்வதே. மறுபடியும் நீ அதனை மேற்கொள்வாயாக என்றாள். சரஸ்வதியும் திருமகளும் அருகே வந்து கன்னங்களில் வழிந்தோடும் நீரை துடைத்தவாறு சொன்னார்கள். தேவி, நீ மனம் கலங்குவது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. சகல லோகங்களையும் ஈண்டெடுத்த அன்னையான நீ அதனை மறந்து விட்டாய். இந்த போனங்களிலுள்ள எல்லா பொருள்களும் உன் வடிவம் அன்றோ? உன்னை கைவிட்டு சென்று விட்டார் என்று மனம் கலங்குகிறாயே. இது ஒரு விளையாட்டே அன்றி வேறல்ல. உங்களுடைய திருவிளையாடல்கள் யார் அறிவர்? உங்களுடைய மனக்கோலத்தை தரிசித்த நாங்கள் பெரும் பாக்கியம் பெற்றோம் என்று கூறினார்கள். உமாதேவியார் மறுபடியும் இறைவனை குறித்து தவம் செய்ய மாடத்துக்கு சென்றாள். நினைக்க நினைக்க தக்ஷனுக்கு ஈசனுடைய செயல் சினத்தை உண்டாக்கியது. தன்னை வணங்கி ஆசை பெறும் தேவர்கள் முன்னிலையில் அவர்களால் பரிதாபப்படும்படியான ஒரு நிலைமையை தனக்கு ஏற்பட்டதே என மனம் குமரினான். இறைவன் திருமண மண்டபத்திலிருந்து மறைந்து வேண்டுமென்று தன்னை அவமானப்பட செய்து மேற்கொண்ட செயல் என்றோ என்று அவன் எண்ணினான். கடுமையான தவம் செய்து இறைவன் அருளுக்கு பாத்திரமாகிய தேவியை மகளாக அடைந்து அவருக்கே மனம் செய்து தர வேண்டும் என்று கோரிய போது உடன்பட்ட ஈசன் திருமண மண்டபத்திலிருந்து திடீரென்று மறைய காரணம் என்ன? அவன் செய்த ஏற்பாடுகளில் எவ்வித குறையும் சொல்ல முடியாது அமைந்திருக்க சிவபெருமான் அவனிடம் என்ன குறை கண்டார்? அத்தனை தேவர்கள் முன்னிலையில் அவர்களால் பரிதாபப்படக்கூடிய நிலைமையுடைய சிவன் உண்டாக்க அவன் குற்றம் ஏதும் செய்யவில்லையே. தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து நினைத்து அவன் உள்ளம் குமரினான். அதனால் ஈசனிடம் அவனுக்கு கோபம் பன்மடங்காக பெருகியது. உமாதேவி மாடத்தை அடைந்து முன்போலவே சேடிகள் உடனிருக்க சிவபெருமானை குறித்து தவம் மேற்கொண்டாள். தவம் இருந்து வரும் தேவியை தம்மிடம் அழைத்து கொள்ள எண்ணம் கொண்ட சிவபெருமான் ஒரு நல்ல நாளில் உடலெங்கும் விபூதி பூசி ருத்ராட்சர்கள் அணிந்து ஜடையோடு கையில் சூலம் தாங்கி தவ வேடம் பூண்டு அவள் இருப்பிடம் வந்தார். சிவனடியார் யாரோ வந்திருக்கிறார் என உமாதேவி அவரை வரவேற்று உபசரித்து வணங்கினான். அப்போது ஈசன் ரிஷப வாகனத்தில் தாம் மட்டுமே அவதரித்து அமர்ந்திருந்தவராய் அவளுக்கு காட்சி தந்தார். அந்த கோலத்தை கண்ட உமாதேவி மெய்சிலிர்த்து கண்கள் ஆனந்த பாஷ்பத்தை கொள்ள அவருடைய திருவடிகளில் பணிந்து வணங்கி பலவாறு துதித்தாள். சுவாமி, திருமண மண்டபத்திலே என்னை விட்டு நீங்கி ஏற்படுத்திய குறையை இப்போதாவது நீக்க அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இறைவன் அவள் கரம் பற்றி தம் அருகில் அழைத்து இடப்பாகத்தில் அமர்த்தி கொண்டு கைலாயத்தை அடைந்தார். எம்பெருமான் தவசாலைக்கு வந்து உமாதேவிக்கு காட்சி தந்து அவளை அழைத்து சென்ற விவரத்தை சேடிகள் சொல்ல கேட்ட தக்ஷன் அளவற்ற கோபத்தை அடைந்தான். ஏற்கனவே அவரை பற்றி மனதுக்குள்ளே சுமைந்து கொண்டிருந்த அவன் இப்போது எரிமலையென வெடித்தான். அப்போது அவனை வணங்கி செல்ல வந்திருந்த தேவர்களை பார்த்து, தேவர்களே,
கேளுங்கள். அந்த சிவனுடைய முறையற்ற செய்கையை என் மகளை திருமணம் செய்து கொடுத்த சமயத்தில் திருமண மண்டபத்திலே திடீரென மறைந்து என்னை அவமானப்படும்படி செய்தான். இப்போது தவசாலையில் இருந்த என் மகளிடம் வந்து அவளை கைலாயத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறான். தாய் தந்தையர்களான நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது இம்மாதிரி நடந்து கொள்வது முறையா? திருடனைப் போல அல்லவா வந்து யாரும் அறியாமல் என் மகளை அழைத்து சென்றிருக்கிறான் என்று பலவாரி கூறி அவரை பற்றி ஏளனமாக பேசினான். ஈசனை இழிந்து பேசும் தக்ஷனை தேவர்களால் என்ன செய்ய முடியும்? அவன் பேசுவது முறையற்றது என எடுத்துக்கூற முடியுமா? எந்த பெருமானால் உயரிய பதவியை அடைந்து சகல போகங்களையும் அனுபவித்து வரும் தக்ஷன் அகந்தியால் அந்த பெருமானையே பழித்து பேசுகிறானே என்று தங்கள் மனதுக்குள்ளேயே வருந்தும்படி விடைபெற்று சென்றார்கள். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையருளோடு. நன்றி, வணக்கம்.